குளோக்கோமானா என்னன்னா, நம்ம எப்படி பிளட்ல ப்ரெஷர் இருக்கோ, அதே மாரி கண்ணுலயும் ப்ரெஷர் உண்டு. ஐ ப்ரெஷர், இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர்ன்னு சொல்லுவோம். அது வந்து 10லேருந்து 20 வரைக்கும் இருக்கணும். 20க்கு மேல இருந்ததுனாக்க மில்லிமீட்டர்ஸ் மெர்க்குரி, 10 to 20 மில்லிமீட்டர்ஸ் மெர்க்குரி இருந்ததுனாக்க நார்மல் ப்ரெஷர்ன்னு அர்த்தம். ஸோ எந்த பேஷண்ட் நம்மகிட்ட வந்தாலும் நம்ம வந்து ஐ ப்ரெஷர் செக் பண்ணுவோம். அது கம்பல்சரி. எங்களுக்கு கம்பல்சரி. இது ஏன்னா சில குளோக்கோமாலாம் அறிகுறியே இல்லாம இருக்கும். குளோக்கோமாலே பல வெரைட்டிஸ் இருக்கு. அதில் ஒரு ஒரு சில குளோக்கோமால சுத்தமா பேஷண்ட்க்கு தெரியாது, இந்த மாரி அவங்களுக்கு குளோக்கோமா இருக்குன்னு. ஏன்னா கண்ணு வலிக்காது, கண்ணு சிகப்பா இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஸோ அவங்க நம்ம ரூட்டீனா செக் பண்ணும்போது கண்டுபிடிப்போம். 30 இருக்கும், 40 இருக்கும். தென் வில் ஆஸ்க் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குங்களா? ஆமாங்க. தாத்தா போட்டுட்டு இருந்தாரு மருந்து, சொட்டு மருந்து போட்டுட்டு இருந்தாரு. இல்ல அம்மாக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, குளோக்கோமா ஆப்ரேஷன் ஏதாவது சொல்லுவாங்க. அது இல்லாம கூட சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம எப்பவுமே யார் வந்தாலும் இந்த ஐ ப்ரெஷர் செக்கிங் நாங்க கண்டிப்பா பண்ணுவோம். அது டோனோமீட்டர்னு ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. நான் கான்டாக்ட் டோனோமீட்டர். அது கண்ல தொடாமயே நம்ம பண்ண முடியும். மத்த டோனோமீட்டர்ஸும் இருக்கு. அப்ளினேஷன் டோனோமீட்டர் இதெல்லாம் இருக்கு. அது நம்ம பார்த்துட்டு நம்ம ரொட்டீனா பார்க்கும்போது நம்ம வித்தின் 10 to 20க்குள்ள அது இருந்துச்சுன்னா நம்ம ஓகேன்னு சொல்லுவோம்.